ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா சேனல் வந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அண்ணாவை பற்றி பேசும்போது இது சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் வந்து எப்போ கெரியர் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அது முடிவு கொண்டு வந்தார், எப்போ அரசுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டார். ஸோ இப்போ வந்து சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பம், ஆனால் வந்து அவங்க பணக்காரங்க. சாதாரண குடும்பம் மீன்ஸ் மிடில் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து முயற்சியால் வந்து அவர் வந்து பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார ஆளாக தான் பிறந்தார். ஸோ வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார ஆளாக தான் வளர்ந்தார். பட் சினிமாவில் நடிக்கும் போது அப்படி கிடையாது, எல்லாமே வந்து மாறிடுச்சுங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து நடிக்கும் போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாவே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். 18 வயசில் தான் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த படம் வந்து அட்ரு ஃப்ளாப்பு. ஸோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பார்க்க இப்படி இருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தேவாங்கு, ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு பிரபல பத்திரிகை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன், ஸோ அவங்க தான் வந்து அப்போதைக்கு வந்து எழுதுனது இந்த 30 ரூபா கொடுத்து இந்த மூஞ்சியை பார்க்கணுமா அப்படின்னு. பட் அந்த மூஞ்சியை தானே இப்போ எல்லாம்